எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய ரயில் புன்னகை. ரொம்ப எளிமையான, ரொம்ப யதார்த்தமான, ரொம்ப அழகான ஒரு சிறுகதை. நம்ம லைஃப்ல நம்ம கூட இருக்கிறவங்க, நண்பர்கள், உறவினர்கள், நம்ம இரத்த சொந்தங்கள், அவங்க மட்டும்தான் ஒரு ஆழமான பாதிப்பை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. யாரோ ஒருத்தர் நம்மளோட ஒரு சைலண்டான பாண்டை பகிர்ந்து கொண்டவர், ஒரு 4 தடவை புன்னகை செய்தவர் கூட நம்ம மனசுல ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறத இந்த கதையை படிக்கும் பொழுது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ சுஜாதா அவர்கள் எழுதிய ரயில் புன்னகை சிறுகதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி. மும்பைல பாந்திரா நகரத்துல ஒரு வேக ரயில் போயிட்டே இருக்குது. அதுல மக்கள் கூட்டமா நிற்கிறாங்க. அந்த ரயில் பெட்டி முழுக்க எங்க பார்த்தாலும் மனித தலைகள் மட்டும்தான் தெரியுதான். அந்த அளவுக்கு மக்கள் நெருக்கடியா நின்று ரயில்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுலதான் இவரும் இருக்காரு. இவருடைய பெயர் சாமிநாதன். அவர் அந்த ரயில்ல நிற்கும் பொழுது தூரத்துல இன்னொருத்தர் தெரிகிறாரு. அவருடைய கையில ஒரு தமிழ் பத்திரிகையை வச்சு படிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால அவர் தமிழன் தான் அப்படின்னு இவருக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி ஒருவேளை அவர் தமிழ் பத்திரிகையை படிக்கலனாலுமே கூட அவர் முகத்தை பார்த்தே, இல்லைன்னா அவருடைய நிறத்தை பார்த்தே தமிழன் தான் அப்படின்னு இவரால் கண்டுபிடிக்க முடியுமா? காரணம் என்னன்னா, 15 வருடங்களா அவர் இங்க மும்பையில வசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால பலதரப்பட்ட மக்களையும் பார்த்து பார்த்து இவரால் எளிமையா யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த நபர் என்ன பண்றாரு, இவரை பார்த்து சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பில் ஒரு மெசேஜ் இருக்கு. என்ன மெசேஜ்? நண்பா, நீயும் தமிழன் தான், நானும் தமிழன் தான். தமிழ் கூறும் நல்லுலகின் ஏதோ ஒரு மூலையிலிருந்து உழைப்புக்காகவும் பிழைப்புக்காகவும் இந்த மகா நகரத்துல நாம வசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதை தாண்டி அவங்க 2 பேரும் ஒருத்தர்கிட்ட உங்க பேர் என்னங்கிறத கேட்கவோ இல்லை அதை தொடர்ந்து பேசவோ அவங்களுக்கு சௌகரியமோ அவகாசமோ இல்லை. புலி மூட்டையை அடுக்கி வச்ச மாதிரி அங்க கூட்டம், அவ்வளோ கூட்டம் இருக்குது ட்ரெயின்ல. அதனால அவங்களால புன்னகையை மட்டும்தான் பரிமாறிக்கொள்ள முடியுது. 4 தடவை இப்படி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சிருக்கிறாங்க. வேற எந்த அறிமுகமும் அவங்க 2 பேருக்கும் இடையில கிடையாது. அப்போ ட்ரெயின் திடீர்னு நின்றுச்சு. என்னடா, ஏதாவது சிக்னல் பிரச்சனையா இருக்குமா, ஏன் ட்ரெயின் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்க்கலான்னு பார்க்கும்போது மக்கள் எல்லாருமே வேக வேகமாக வெளியே குதிக்கிறாங்க. குதிச்ச உடனே இவரும் வெளியே வந்துட்டாரு. இவர் வெளியே வரணும்னு நினைக்கலன்னா கூட அந்த கூட்டமே இவரை அப்படியே நகர்த்தி வெளியே கொண்டு வந்துருமா. அந்த அளவுக்கு மக்கள் வெளியே என்ன நடக்குதுங்கிறத பார்க்கறதுக்காக நிற்கிறாங்க. அங்கே பக்கத்து பெட்டியில் ஒரு கேபிள் எரிஞ்சிருக்குது. அதனால கொஞ்சம் புகை வந்துட்டே இருந்தது. அதனால தான் ட்ரெயின் நின்று இருக்கு. ஆனால் யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமுமே ஏற்படல. இந்த ஒரு புகை வர்றதை எல்லாரும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த ட்ரெயினுக்கு பக்கத்தில் இன்னொரு ட்ரெயின் வர ஆரம்பிக்குது. அப்போ மக்கள் எல்லாருமே இந்த ட்ரெயினை ஒட்டி அப்படியே ஒரு லைன் போட்ட மாதிரி வரிசையாக நின்றுக்கிறாங்க. அந்த ட்ரெயின் பக்கத்தில் விரைந்து போகுது. ட்ரெயின் அப்படி போய் முடிக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருந்த ஒருத்தரை லேசாக இடிச்சிருச்சு. இவர் பார்த்துட்டே இருக்கும் பொழுதே அந்த நபர் அப்படியே தடுமாறி அப்படியே கீழே விழுந்துட்டாரு. இப்போ மக்கள் எல்லாரும் இந்த தீ வந்துட்டு இருந்த இடத்த பார்த்ததை விட்டுட்டு அந்த கீழே விழுந்த நபரை நோக்கி வேக வேகமாக ஓடுறாங்க. இவரும் அங்கே போய் பார்க்குறாரு. கீழே விழுந்த நபர் இவரை பார்த்து 4 தடவை புன்னகைத்தார் இல்லையா, அந்த நபர் தான். சைக்கிள் ஓட்டுற மாதிரி காலை 2 தடவை அப்படியே உதைக்கிறாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு அசைவுமே இல்லை. அவர் அந்த இடத்துல அப்படியே விழுந்து கிடக்கிறாரு. ஒரு நபர் பார்த்துட்டு, ஹரே சாலா மர்கயா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இறந்து போயிட்டாருன்னு சொல்றாரு. இவரால் நம்பவே முடியல. மக்கள் கூட்டமா நின்று இறந்து போனவரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவருக்கு அழுகை வருது. பக்கத்துல போய் பார்க்குறாரு. அந்த நபர்கிட்ட மூச்சு எதுவுமே வந்த மாதிரி தெரியல. ஆனா அவரை பார்த்தா இறந்து போன மாதிரியே தெரியல. உடம்புல எந்த ஒரு காயமுமே இல்லை. தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மக்கள் எல்லாருமே சுத்தி நின்றுட்டு இருக்கிறாங்க. யாரும் எதுவுமே அவர் பக்கத்துல போய் செய்யவே இல்லை. இவர் மட்டும் குனிஞ்சு இதோ பாருங்க, இதோ பாருங்க அப்படின்னு கன்னத்துல தட்டி 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 எழுப்ப முயற்சி செய்யறாரு. ஆனாலும் எந்த ஒரு அசைவுமே இல்லை. ஒரு உயரமான ஒரு மனிதர் அங்க வர்றாராம். அவர் சொல்றாரு, போலீஸ்காரங்க வருவாங்க, வழி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே கூடியிருந்த மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு போறாங்க. கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இவரால் அந்த இடத்தை விட்டு நகரவே முடியல. என்னை பார்த்து புன்னகைத்த அந்த மனிதன் இப்போ இறந்து போயிருக்கிறாரேன்னு நினைச்சு அவருக்கு அழுகியா வருது. தாங்கவே முடியல. அப்போ பார்க்குறாரு, அந்த இறந்து கிடக்கக்கூடிய மனிதரின்
பின் மண்டையிலிருந்து ஒரு குளம் மாதிரி கொஞ்சம் ரத்தம் வடிஞ்சிருக்குது. இப்போ அங்கே போலீஸ்காரங்களும் வந்துட்டாங்க. போலீஸ்காரங்க வந்து இவரை பார்த்து, யார்ப்பா நீ, உனக்கு தெரிஞ்சவரா இவர் அப்படின்னு கேட்குறாங்க. இவர், இல்லைங்கய்யா தெரியாது. அப்புறம் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க, கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு ஓரமாக போய் நின்று போலீஸ் என்ன பண்ணுறாங்கங்கிறதையே பார்க்குறாரு. போலீஸ்காரங்க ஒரு குச்சியை வச்சு அவர் அப்படி திருப்புறாங்க. அவருடைய முதுகு முழுக்க ரத்தமாக இருக்குது. இவருக்கு அதை பார்த்த உடனே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. வேற ஏதாவது பர்ஸ் இருக்குமா இல்லை பேக் இருக்குமா அப்படின்னு போலீஸ்காரங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பை மட்டும் இருக்குது. அந்த பையில் மீனாட்சி ஸ்டோர்ஸ் மாதுங்கா அப்படின்னு விலாசம் எழுதியிருக்குது. அந்த பையை திறந்து போலீஸ்காரங்க பார்க்குறாங்க, உள்ள பர்ஸ் இல்லை. இவர் நினைக்கிறாரு, என்ன உலகண்டா இது, ஒரு செத்து போய் கிடக்கிற ஒரு மனுஷன் பணம் ஆகிட்டான், பணத்துக்கிட்ட கூட வந்து பிக் பேக்கெட் அடிச்சுட்டு போகிறாங்களே, இவரோட பர்ஸை திருடிட்டு போயிருக்கிறாங்களே, பர்ஸும் இல்லாமல் இவருடைய அட்ரஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, இவரை எப்படி அவருடைய சொந்தக்காரங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாரு. போலீஸ்காரங்க பார்க்குறாங்க, கூட 2-3 பேர் வர்றாங்க. அதனால இவர் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வந்துட்டாரு. இவருக்கு ஏதாவது உதவி செய்யணுமே, இந்த மாதிரி நிலைமையில இவரை விட்டுட்டு நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது, சரி போலீஸ்காரங்க இருக்காங்க, யாராவது ஒருத்தர் அவரை பொறுப்பை எடுத்துப்பாங்க, அவருடைய சரியான விலாசத்துல கொண்டு போய் அவரை சேர்த்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த தண்டவாளத்தெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் மனக்கவலையோட நின்றுட்டே இருக்கும் பொழுது அங்க புதருக்குள்ள ஒரு பர்ஸ் கிடக்கிறது தெரியுது. அந்த பர்ஸ் எடுத்து பார்க்குறாரு. அதில் எழுதியிருக்குது, வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் மீனாட்சி ஸ்டோர்ஸ் மாதுங்கா அப்படின்னு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பர்ஸு அவருடையது தான். ஏன்னா அவருடைய பையிலையும் அதே அட்ரஸ் தான் போட்டிருந்தது, பர்ஸ்லையும் அதே அட்ரஸ் தான் இருக்குது. உள்ளே திறக்கிறாரு. அதில் இவருடைய ஐடென்டிட்டி கார்டு இருக்குது. அதில் பேர் என்னன்னு பார்த்தா செந்தில்குமார்னு போட்டிருக்கு. ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுன்னு போட்டு அவருடைய கம்பெனி அட்ரஸும் இருக்குது. பக்கத்தில் ஒரு புகைப்படம் இருக்குது. அதில் அவருடைய மனைவி தன்னுடைய மகளை தூக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரிப்பட்ட புகைப்படம். ரொம்ப பழைய கேமராவில் எடுத்த ஒரு புகைப்படம் போல் ஒரு மாதிரி மங்கலாக இருக்குது. இவருக்கு அட்ரஸ் இப்போ தெரிஞ்ச உடனே இந்த பர்ஸை கொண்டு போய் போலீஸ்கிட்ட கொடுக்கலாமான்னு நினைக்கிறாரு. ஆனால் அவருக்கு அவருடைய வேலைகளும் இருக்குது. 12 மணிக்குள்ள அவருடைய ஆஃபீஸ்க்கு போய் கண்டிப்பாக டெண்டர் அனுப்பியே ஆகணும். இன்னைக்கு டெண்டர் போகலைன்னா அவருடைய வேலையே போயிடும். இப்போ அடுத்தது ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குது. அந்த ட்ரெயினை பிடிச்சா எப்படியாவது 12 மணிக்குள்ள ஆஃபீஸ் போயிடலாம். ஆஃபீஸ்க்கு மட்டும் லேட் ஆச்சுன்னா தாஸ் குப்தா தான் அவருடைய மேனேஜர், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். அவர் திட்டுறதோடு மட்டும் கிடையாது, இவருக்கு வேலையே போயிடும். பஸ்ஸு பிடிச்சு போகணும்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். என்ன பண்ணுறது? இந்த பர்ஸை கொண்டு போய் போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்தா உடனே வேலை முடியாது. அவங்க சிட்டி போலீஸ் வரணும், வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் முழுக்க அங்கே வெயிட் பண்ண வேண்டி வரலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் அது இதுன்னு ஃபுல் நாளையுமே இழுத்துருவாங்க. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அதில் இருக்கக்கூடிய அந்த மனைவியின் புகைப்படத்தை பார்க்கும் பொழுது இவருக்கு அவ்வளோ கவலையாக இருக்குது. அவருடைய மனைவி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? வீட்டில் உட்காந்து ஏதாவது புத்தகத்தை பத்திரிகையை வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? ரேடியோவில் பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்களா? ஏதாவது கதை பேசிக்கிட்டு இருப்பாங்களா? இல்லைன்னா மணியை கோர்த்துக்கிட்டு இருப்பாங்களா? அவங்க என்ன வேலை வேணுனாலும் செஞ்சிட்ருக்கலாம். ஒருவேளை தன்னுடைய பொண்ணை காலை நேரங்கிறதுனால பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பி அனுப்பிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு இந்த செய்தி போய் கிடைக்கும் பொழுது எப்படி உணர்வாங்க? பெண்ணே, உனக்கு ரொம்ப கவலையான ஒரு செய்தி காத்துக்கிட்டு இருக்குதுன்னு மனசுக்குள்ளே நினச்சி வருத்தப்படுறாரு. இப்போது போலீஸ்காரங்க அந்த இறந்து போனார் இல்லையா செந்தில்குமார், அவருடைய உடம்பை தூக்கி கொண்டு வந்து ஒரு அறையில் போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அறையினுடைய கதவையும் பூட்டிட்டாங்க. எங்கேயாவது அட்ரஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா இவரை கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லி போலீஸ்காரங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த ஒரு அறையில் அவரை போட்டுட்டாங்க. இவர் அந்த அறையின் ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. இறந்து போன அந்த மனிதர் தரையில் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய பர்ஸ் இவர் கையில் இருக்குது. அதை போலீஸில் கொண்டு போய் கொடுக்கணும்னு மனசு சொன்னாலும் தன்னுடைய வேலையின் காரணமாக லேட் ஆகிடுச்சுன்னா வேலை போயிருமேங்கிற ஒரு பயத்தினால அந்த பர்ஸை ஜன்னல் வழியாக தூக்கி அவர் பக்கத்தில் போடுறாரு. கரெக்டாக அந்த பர்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய விலாக்கு இடையில, கைக்கு இடையில போய் நின்றுது. சரி, இந்த அட்ரஸை வச்சு போலீஸ்காரங்க இவர் எப்படியாவது ஒரு இடத்துல ஒப்படைச்சிருவாங்கன்னு நினைக்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த தரையில் மங்கலான ஒளியில் படுத்து கிடந்த இறந்து போன நபர் இவரை பார்த்து புன்னகைக்கிற மாதிரி இருக்குது. இவரால் அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிற்கவே முடியல. வேக வேகமாக கிளம்பி அலுவலகம் வந்துடுறாரு. ஆனாலும் கொஞ்சம் லேட்டுங்கிறதுனால தாஸ் குப்தா இவருடைய மேனேஜர் திட்டுறாரு.
அவர்கிட்ட இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தேன், ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே தாஸ்குப்தா ரொம்ப சாதாரணமாக, சரி விடு, இப்போ பம்பாய் நகரத்தில் இருக்கிற கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு மதராசி குறைஞ்சான்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவருக்கு அவர் பார்த்த அந்த மரணத்தை, 4 தடவை இவரை பார்த்து புன்னகை செய்த அந்த மனிதனை அவ்வளோ சுலபமாக கடந்து வரவே முடியல. எந்த வேலை செஞ்சாலும் அந்த எண்ணங்கள் மட்டும்தான் இவருடைய மனசில் வந்துக்கிட்டே இருக்குது. டெண்டர் இன்னைக்கு அனுப்பணும், உடனடியாக போய் அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு மேனேஜர். இவர் உட்காந்து டைப் பண்ணுறாரு. ஃப்ளட் ரிப்போர்ட், FLOOD ரிப்போர்ட்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக பிளட் ரிப்போர்ட், BLOOD ரிப்போர்ட்னு டைப் பண்ணுறாரு. மனசு அவருக்கு அந்த இடத்துல இல்லவே இல்லை. முழுக்க முழுக்க அந்த இறந்து போன அந்த நபரை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. மதியானம் போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த உடனே அவருடைய அலுவலக தோழி ஐரன் வர்றாங்க. அவங்க இவர்கிட்ட என்னோட டெண்டரும் கொஞ்சம் டைப் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவர், இல்லை ஐரன், எனக்கு மனசே சரியில்லை, என்னால் முடியாது, நானே என் டெண்டர் வேலையை மட்டும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறாரு. என்னாச்சு, உடம்பு எதுவும் முடியலையா அப்படின்னு ஐரன் கேட்குறாங்க. உடம்புலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு காலையில் ஒரு மரணத்தை நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை முழுக்க விளக்கி சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ஐரன், சரி அது நடந்து போச்சு, அதுக்கு இப்போ நீ வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிறாங்க. இல்லை ஐரன், அந்த தருணத்தில் அந்த பர்ஸை தூக்கி போட்டுட்டு அவர் அப்படியே விட்டுட்டு வந்தது என் மனசை ரொம்ப உறுத்துது. நான் ஏதாவது செஞ்சுருக்கணும். நீ என்ன செஞ்சுருக்கணும்னு நினைக்கிற? நீ ஒரு வேளை அங்கே போயிருந்தேன்னா உன் வேலையே இன்னைக்கு போயிருக்கோம். இறந்து போனவரை விட உயிரோடு இருக்கிறவங்களுடைய வேலை தான் ரொம்ப முக்கியம். முதலாளிக்கிட்ட வந்து அவரை பற்றிலாம் விளக்கி உன்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது. டெண்டர் தான் முக்கியம்னு சொல்லுவான் அவன். நீ எப்படி இதுக்கு விளக்கம் கொடுப்ப? நீ எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு அந்த ஐரின் சொல்கிறாங்க. இவர், இல்லை ஐரின், நான் கிளம்பி வரும்போது அவரை பார்த்தேன்னா அவர் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருந்தது எனக்கு அப்படின்னு. ஐயோ, இப்படிலாம் சொல்லாத, எனக்கு ராத்திரி தூக்கமே வராது. சரி, உனக்கு மனசு கேட்கலன்னா நீ வேணா போய் அவருடைய மனைவியை பார்த்துட்டு வா. அவரோட மனைவியை பார்த்து நான் என்ன சொல்கிறது? என்ன சொல்கிறதா? 4 தடவை என்னை பார்த்து சிரிச்சாரு அப்படின்னு உண்மையை சொல்லு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவரும் சரி போகலாம், போய் அவருடைய மனைவியை பார்த்துட்டு வந்துடலான்னு நினைக்கிறாரு. பஸ்ஸில் ஏறி உட்கார்றாரு. அவருடைய மனைவியை பார்க்குறதுக்காக போகிறாரு. போகும்பொழுது அவர் மனசுக்குள்ளே ஏராளமான கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் எங்கே போகிறேன்? அவங்க மனைவியை போய் பார்த்து நான் என்ன சொல்ல போகிறேன்? இவர் என்னை பார்த்து சிரிச்சாருன்னு சொல்ல முடியுமா? இறந்து போன ஒரு மனிதரை பார்க்க போகும்பொழுது சிரிச்சாருன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி அசந்தர்ப்பமாக இருக்காதா? வேற என்ன ஆறுதல் சொல்கிறது? நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லவா? என்ன உதவி செய்ய முடியும்? அவங்களுக்கு ஒரு வேலை கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியாதே. பக்கத்தில் போய் நின்று அவரை நினச்சி அவருக்காக ஒரு துளி கண்ணீரை சிந்திட்டு வரலாம். ஆனால் அந்த கண்ணீரை நான் இங்கேருந்தே சிந்தலாமே. அப்புறம் எதுக்கு நான் அங்கே போகிறேன்? அட்டண்டன்ஸ் போடுறதுக்கா? அவர் என்ன என்னுடைய முதலாளியா? இப்படி ஏராளமான குழப்பங்களும் ஏராளமான எண்ணங்களும் அவருடைய மனசுக்குள்ளே வந்துட்டே இருக்குது. ஆனாலும் அவர் போகிறாரு. இப்போது அவருடைய மனைவிக்கு அந்த செய்தி கிடைச்சிருக்கும் இல்லையா? அவங்க எப்படி துடிச்சிருப்பாங்க? அந்த அதிர்ச்சி கணம், இரத்த வேலை அதெல்லாம் முடிஞ்சிருக்கும். அவங்களுக்கு கூட துணைக்கு யாராவது இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, போலீஸ்காரங்க, யாராவது அந்த அம்மா கூட இருப்பாங்க. இப்படி அவருக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அவங்க எப்படியாவது தைரியமாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த அட்ரஸ் அவருக்கு கிளியராக ஞாபகம் இருக்குது. அந்த பர்ஸில் பார்த்த அட்ரஸ், அந்த அட்ரஸை தேடி வந்து சேர்ந்துட்டாரு. அங்கே வந்து பார்த்தா ஒரு அப்பார்ட்மெண்ட். வெளியே நிறைய பசங்க இருந்து கிரிக்கெட் விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு பையன்கிட்ட போய், தம்பி, இங்கே செந்தில்குமாரோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன், மேனேஜர் மேனேஜர் அப்படின்னு கையை காட்டிட்டு அவன் பாட்டுக்கு விளையாடிக்கிட்டே இருக்கிறான். மேனேஜரோட அறைக்கு இவர் போகிறாரு சாமிநாதன். மேனேஜர் அறையில் உட்காந்து அவசரமாக யார்ட்டையோ ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து, சார், எங்கள் செந்தில்குமாரோட வீடு எது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்குறாரு. இல்லை இல்லை, செந்தில்குமார் இன்னைக்கு காலையில் அசம்பாவிதமாக அப்படின்னு அந்த சம்பவத்தை அவர் விவரிக்க வர்றாரு. அதுக்கு முன்னாடியே இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. யா இட் வாஸ் எ ட்ராஜடி. ரொம்ப கேஷுவலாக, கேர் பண்ணாமல் பதில் சொல்கிறாரு. இவர் கேட்குறாரு, அவரோட வீடு எங்கே இருக்குது? 37ஆம் நம்பர் ஃப்ளாட்டு தான். ஆனால் இப்போ நீங்கள் போனீங்கன்னா அங்கே யாரையும் பார்க்க முடியாது, ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க எல்லாரும். அப்படிங்களா? எந்த ஹாஸ்பிட்டல்? எந்த ஹாஸ்பிட்டல்லாம் தெரியாது, போலீஸ்காரங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அவரோட
ஒய்ஃப் கூட யாராவது துணைக்கு இருக்கிறாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வந்து கூட்டிகிட்டு போனாங்க. உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு போங்க, அவங்க வந்தாங்கன்னா சொல்கிறேன். இல்லை இல்லை, எனக்கு அவங்க ஒய்ஃபை நேரில் பார்க்கணும் இவர் சொல்கிறாரு. நேரில் பார்க்கணுமா? நீங்கள் என்ன அவங்களுக்கு சொந்தக்காரங்களா? இல்லைங்க. தெரிஞ்சவரா? இல்லைங்க. அவரை பார்த்து நான் 4 தடவை சிரிச்சிருக்கிறேன். இதை கேட்ட உடனே அந்த மேனேஜர் இவர் அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. அங்கே ஃபோன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. சாமிநாதன் வெளியே வந்துட்டார். மேனேஜர் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. வேதானந்தம், நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். 37வது நம்பர் ஃப்ளாட்டு காலி ஆகுது. இன்னும் 2 நாளில் காலி ஆகிடும். 3வது ஃப்ளோரு, தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய வீடு, சீக்கிரமாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இவர் வெளியே வரும்பொழுது பசங்க எல்லாருமே கிரிக்கெட் விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் போல்ட் அப்படின்னு கத்துறான். இவர் அமைதியாக கடந்து வர்றாரு. அதோட அந்த கதை முடியுது. ஒரு மனிதர் இறந்து போயிட்டார். ஆனால் அவர் இறந்த ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள அவருடைய வீடு இன்னும் 2-3 நாளில் காலியாகிடும் அப்படின்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவருடைய மரணம் யாரையும் எந்த விதத்துலையும் பாதிக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவர் 4 தடவை பார்த்து புன்னகை மட்டும்தான் செஞ்சுருக்கிறாரு. ஆனாலும் இவர் மனசில் ஆழமான ஒரு தாக்கத்தை அந்த நபர் ஏற்படுத்தியிருக்கிறாரு. இவரால் அதிலிருந்து வெளியே வரவே முடியல. அந்த பர்ஸை தூக்கி போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட இவர் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படியாவது மனைவியை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் சந்திக்கிற மனிதர்கள் எல்லாருமே மனித தன்மை இல்லாமல் ஒரு உயிரை கூட ஒரு சாதாரண பொருள் போல கடந்து போகக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாங்க. இந்த கதையில் உள்ள ஒரு பெரிய ட்விஸ்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறந்து போனார் இல்லையா ஒரு மனிதர், அவருக்கு தெரியாது அவரை தேடி ஓடி வந்து அவருக்காக கண்ணீர் சிந்தி ஒரு நாள் முழுக்க கவலைப்பட்டு இவ்வளோ தூரம் மனசில் ஒரு பாரத்தோடவும் வலியோடவும் இருக்கக்கூடிய நபர் இவருக்கு அறிமுகமே இல்லாத 4 தடவை சிரித்த அந்த நபருங்கிறது. அதே மாதிரி சாமிநாதன் இவருக்குமே 4 தடவை நாம் சிரித்தோம், அவ்வளோதான். அந்த நபருக்காக ஒரு நாள் முழுக்க நாம் இவ்வளோ தூரம் வலியையும் வேதனையும் சுமப்போமாங்கிறதும் தெரிஞ்சிருக்காது. அப்போது எந்த அளவுக்கு ஒரு சைலண்டான அந்த பாண்டுக்கு கூட ஒரு சக்தி இருக்குதுங்கிறது இந்த கதையை படிக்கும் பொழுது நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யாராவது இறந்து போனால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் நான் சேஃபாக இருக்கிறதும் என்னுடைய வேலையை பற்றி சிந்திக்கிறதும் மட்டும்தான் முக்கியம்னு இருக்கக்கூடிய இந்த உலகின் யதார்த்தத்தையுமே இந்த கதை அற்புதமாக பதிவு செஞ்சுருக்குது. இப்போது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வரிகள் நான் ரொம்ப ரொம்ப ரசித்து வாசித்தேன். அந்த வரிகளை இப்போ உங்ககிட்ட வாசித்து காட்டலான்னு நினைக்கிறேன். சுஜாதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கதையை வாசிக்கிறது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக இருக்கும். ஏன்னா அவர் விவரிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சீன் மாதிரி, ஒரு காட்சி மாதிரி வந்து விரியும். அது ரொம்ப ஒரு நல்ல அனுபவம், வாசிப்பு அனுபவம்னு சொல்லலாம். ஸோ இந்த கதையில் அப்படி எனக்கு பிடிச்ச ஒரு சில வரிகளை வாசிக்கிறேன். சாமிநாதன் வந்து அந்த ட்ரெயின்லேருந்து குதிப்பார் இல்லையா, குதிச்ச உடனே மக்கள் கூட்டமே அவரை தள்ளி கொண்டு போகும். அந்த வரியை வந்து சுஜாதா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சாமிநாதனுக்கு குதிக்க வேண்டிய ஓட வேண்டிய தேவையின்றி கூட்டமே அவனை செலுத்தியது. ஒரு பெட்டியில் தீ பற்றி இருந்தது தெரிந்தது. ஜன்னல் வழியாக சோம்பேறித்தனமான கரும்புகை சுழல்கள் தெரிந்தன. சோம்பேறித்தனமான கரும்புகை சுழல்கள். புகை அப்படி ரொம்ப வேகமாக வராது இல்லையா, எங்கே புகை வந்தாலும் அப்படியே ஸ்லோவாக தானே ஒரு ஸ்லோ மோஷனில் தானே புகை வரும். அப்போது அதுக்கு வந்து சோம்பேறித்தனமான கரும்புகை சுழல்கள். இந்த வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுக்கப்புறம் நாம் எங்கேயாவது ஒரு புகை வர்றதை பார்த்தாலே மனசுக்குள்ளே இந்த வார்த்தைகள் தான் வர ஆரம்பிக்கும், சோம்பேறித்தனமான கரும்புகை சுழல்கள் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு வரி, அந்த ட்ரெயின் தான் இவரை இடித்து போட்டு போயிடுச்சு, அதனால் அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமும் ரயில்கள் வழக்கம் போல் அதன் பயணத்தை தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும் இல்லையா. அதுக்கு ஒரு வரி இந்த கதையில் சொல்லியிருக்கிறாரு சுஜாதா அவர்கள். இரக்கம் இல்லாத ரயில்கள் இன்னும் கடந்து கொண்டிருந்தன. அந்த ரயில்கள் அது பாட்டுக்கு கடந்து போயிட்டே இருக்குங்கிறதுக்கு இரக்கம் இல்லாத ரயில்கள்னு ஒரு வரியை சொல்லியிருக்கிறாரு. இதுவுமே படிக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வீட்டை தேடி அட்ரஸை கண்டுபிடிச்சி அவர் போவார் இல்லையா, அப்படி போகும்பொழுது அந்த வீடு இருந்த இடம் பற்றி ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார் சுஜாதா அவர்கள். இந்த வரிகளை வாசிக்கிறேன்.
அந்த 37ஆம் நம்பர் பிளாட்டும் சரி, அவங்களுடைய வீடும் சரி, நம்ம கண் முன்னாடி அப்படியே வந்து போகும் இதை வாசிக்கும்போது. சண்முகானந்தாவுக்கு எதிரே இறங்கி படியேறி பாதையை கடந்தான். இரக்கம் இல்லாத ரயில்கள் இன்னும் கடந்து கொண்டிருந்தன. விலாசம் ஞாபகம் இருந்தது. தமிழ் படத்துக்கு 4 பேர் கியூ அமைத்து கொண்டிருந்தார்கள். பள்ளி பிள்ளைகள் வெள்ளி பிரவாகமாக பஸ்ஸிலிருந்து இறங்கினார்கள். படியின் அடியில் அடைந்த நிழலில் தமிழ் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். விலாசம் ஞாபகம் இருந்தது. மினாரை தேடினான். சந்துக்குள் 4வது மலைத்தான். சிக்கனமான பிளாட்டுகள் 40 கொண்ட ஒரு கான்கிரீட் சிக்கல். சன்னலெங்கும் வண்ண துணிகள் காற்றிலாட, வராண்டாக்களில் டிவி கம்பிகள், வாசலில் கிரிக்கெட். சுமாராக வளர்ந்த பையன்கிட்ட செந்தில்குமார் வீடு என்னன்னு இவர் கேட்குறாரு. இப்படி இந்த வரிகளை நம்ம வாசிக்கும் பொழுதே அந்த காட்சிகள் நம்ம மன கண் முன்னாடி வரும். ரொம்ப வாசிக்கிறதுக்கு இனிமையான சுவாரஸ்யமான ஒரு சிறுகதை. அதே மாதிரி இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்தும் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையானது. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இவை போன்ற சுவாரஸ்யமான ஒரு சிறுகதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.